رسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் அவனுடன் விலக்கியவற்றை விட்டு முழுமையாக விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் முடிந்து நாம் ஷவ்வாலுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஒரு அரைவாசி தாண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய காலத்திலே நாம் எல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்திலே நம்முடைய நாளாந்த நடவடிக்கைகளிலே சில அல்லது பல மாற்றங்கள் ஏற்பட்டதை நாம் ஒவ்வொருவரும் அறியலாம். அதில் ஒன்றுதான் நாம் நம்முடைய நாவுகளை பேணி நம்முடைய நோன்புகளுக்கு பூரண கூலியை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நம்முடைய நாவுகளை நாம் பேணி பாதுகாத்தோம். இந்த நாவை பேணி பாதுகாப்பது என்பது ரமலானுக்கு மாத்திரம் உரியது அல்ல. அது எல்லா காலங்களிலும் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். நாம் தூங்கி எழும்பியது முதல் காலையிலே இருந்து மீண்டும் இரவு நேரம் வருகின்ற வரைக்கும் மனிதன் என்பவன் பேசாமல் இருக்க முடியாது. மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணியாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் பேசுகின்ற பொழுதுதான் அவன் தன்னோடு ஏனைய மனிதர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை அடைந்து கொள்கிறான். ஏனைய காலங்களை நாம் பார்க்கிற பொழுது மனிதன் இன்னொரு மனிதனோடு பேச வேண்டும் என்றால் நேரடியாக அவனை சந்திக்க வேண்டும். இன்று அப்படியான ஒரு நிலைமை கிடையாது. நாம் நபர்களை சந்தித்தும் பேசலாம். இன்று மலிந்து கிடக்கின்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக நிறைய பேசுகிறோம். அது போதாததற்கு நாம் பேசுகின்ற விடயங்களை மெசேஜ் குறுந்தகவல் மூலமாக அனுப்பி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே யாரும் பேசாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அளித்திருக்கிற நிஅமத்துகளில் முதன்மையான ஒரு நிஅமத்தாக பேசுகின்ற ஒரு உணர்வை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாவை படைத்திருக்கிறான். அதன் மூலமாக பேசுகின்ற தன்மையை நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு பேச முடியாதோ
நாம் அதனை ஒரு குறைபாடாக நாம் பார்க்கிறோம். எனவே நாவு இருந்து யாருக்கெல்லாம் பேச முடியுமோ உண்மையில் அவர்கள் பாக்கியசாலிகள். இது ஒரு நிஅமத். இந்த நிஅமத் நாளை மறுமையிலே நமக்கு எதிராக அமைந்துவிடக் கூடாது. இந்த ஒரு அருட்கொடையை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் இந்த கேள்வியை நம்மிடம் கேட்பதற்கு முன் நம்மை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாம் ஒரு மனிதனை அவ்வாறே பேசாமல் இருக்குமாறு எங்கும் சொல்லவில்லை. அதற்கு எதிராக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் அவமானப்படுத்தலாம், யாரை வேண்டுமானாலும் குறை கூறலாம் என்றும் சொல்லவில்லை. இஸ்லாம் பேசுவதற்கான ஒரு ஒழுக்கவியலை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவேதான் நாவு என்பது எல்லா காலங்களிலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஒரு காலத்தை நாம் பார்க்கலாம். இன்றைய நாட்கள் தேர்தல் நெருங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் என்று வருகிற பொழுது நிறைய மேடை பேச்சுகளை எல்லாம் நாம் கேட்போம். நிறைய வசைபாடல்களை எல்லாம் நாம் கேட்கிறோம். சமூக வலைத்தளங்களை நாம் பார்த்தால் அங்கும் கூட அதனை கேட்க வேண்டிய நிலையாக இருக்கிறது. ஏனையவர்களுடைய கருத்துக்களை வாசிக்கிற பொழுது அங்கும் கூட நாம் அவர்கள் எழுதியதை வாசிக்கிற பொழுது அல்லது அதிலே போகின்றவற்றை கேட்கிற பொழுது நானும் பாவியாக, நானும் அல்லாஹ்விடம் ஒரு குற்றவாளியாக நிற்க வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை ஏற்படுவதை நாம் அவதானிக்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் நிரம்பிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்களை தவிர கண்ணால், கையால், காலால் என்று பாவத்தினுடைய வடிவங்கள் மாறுபட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஷைத்தான் தம்மை இழுத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லோருக்கும் எல்லா நாளிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் இங்கே சொல்லுகின்ற விடயங்கள் எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாண தோழராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தி. ஒரு சந்தர்ப்பத்திலே தபூக் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யுத்தகலத்துக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனி அல் ஜன்னah வ யுபாஇதுனி மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அமலை நீங்கள் கற்றுத்தாருங்கள், அதனை நான் செய்தால் சுவர்க்கம் நுழைய வேண்டும், நரகத்திலே இருந்து நான் தூரமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்ட சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பதிலளிக்கிறார்கள் என்றால், லகத் சஅல்த அன் அலீம், நீங்க கேட்ட கேள்வி என்பது சாதாரணமான ஒரு கேள்வி கிடையாது. சுவர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எளிதாக நுழைந்துவிட முடியாது. நரகத்திலே இருந்து தூரமாக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நினைப்பது போன்று சிம்பிளாக அதிலிருந்து நீங்கள் வெளியேறிவிட முடியாது. அதற்கென்று உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும், தம்முடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி நடக்க வேண்டும்.
இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லக்கது சஅல்த அன் அலீம், நீங்க கேட்ட கேள்வி மிக பெரிய உயர்ந்த ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகளார், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைக்க வேண்டாம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார்கள், உங்களுக்கு நலவினுடைய வாயில்களை, நலவினுடைய ஆரம்ப அம்சங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்படி கேட்டுவிட்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமு ஜின்னா, ஆரம்பமாக நபிகளார் நோன்பை சொல்லுகிறார்கள், நோன்பு உங்களை பாதுகாக்கும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக சதகாவை சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக இரவு நேரங்களிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவது என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய நீண்ட ஒரு ஹதீஸ் மீண்டும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் முதன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு, அதிலும் கூட காரியங்களிலே மிக முதன்மையானது இஸ்லாம், அதனுடைய தூண் தொழுகை என்று அப்படியே சொல்லி வந்து இறுதியாக சொல்கிறார்கள், அலா உஹ்பிருக பிமலாக்கி தாலிக குல்லி, இது அனைத்தையும் நீங்கள் அடைய வேண்டுமா, நீங்கள் மேலே சொன்ன எல்லா காரியங்களுக்கும் முழுமையான கூலி கிடைக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அந்த அமல் என்னவென்று உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டதற்கு, பலா யா ரசூலல்லாஹ் என்று பதில் அளிக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு சொல்லித் தாருங்கள். நபிகளார் தன்னுடைய நாவை பிடிக்கிறார்கள். ஃபஅஹத பிலிசானிஹி வகால் குஃப அலைக ஹாதா, நபிகளார் தன்னுடைய நாவை பிடித்து இதை நீங்கள், நபிகளார் தன்னுடைய நாவை காட்டி இதை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். குஃப அலைக ஹாதா. அதே போன்று அந்த சந்தர்ப்பத்திலே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, வ இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லமு பி, நாங்கள் பேசுவதன் மூலமாக குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளிலே அவர்கள் நரகத்திலே நுழைவது அல்லது நரகத்திலே முகம் குப்பர இழுத்து கொண்டு வரப்படுவது இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், தன்னுடைய நாவு செய்த அறுவடையின் காரணமாகத்தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். நாம் நம்முடைய நாவுகள் மூலமாக எதனை அறுவடை செய்து எதனை சேமித்து வைத்தோமோ அதுதான் நாளை மறுமை நாளிலே நமக்கான பரிசாக இருக்கும். பாருங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற நபிகளார் எல்லா அமல்களையும் சொல்லிவிட்டு இந்த அமல்கள் கம்ப்ளீட் ஆக வேண்டுமா, இந்த அமல்கள் எல்லாம் பூரணமடைய வேண்டுமா, நீங்கள் உங்களுடைய நாவை பலமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அதுவும் யாருக்கு சொல்கிறார்கள்? நபிகளாருடைய பழைய தோழர், ஒரு முன்மாதிரியான ஒரு சஹாபி. சில சந்தர்ப்பங்களிலே நபிகளார் ஏனைய மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு நபித்தோழருக்கு நபிகளார் இப்படி சொல்கிறார்கள் என்றால், நான் எங்கனம் இதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய நிலைமை என்ன? நான் யாரோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன்? எதனை பேசுகிறேன்? நான் பேசுகின்றது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பொருத்தமானதாக இருக்கிறதா?
நான் நன்மையான விடயங்களை ஏவுகிறேனா அல்லது நரகம் நுழைவதற்கு என்னுடைய நாவே எனக்கு போதுமானதாக இருக்கிறதா? முடிந்தது முதல் பொய் பேசுகிறேனா? ஏழையவர்களை பற்றி கழுவி ஊட்டுகிறேனா? புறம் பேசுகிறேனா? அடுத்தவர்களை நான் திட்டுகிறேனா? அடுத்தவர்களுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கின்றேனா என்பதை ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் இந்த கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நாம் யாரோடு பேசினாலும் அடுத்த நபருடைய மூன்றாம் நபருடைய கதை வந்து விடுகிறது. அது எப்படித்தான் வருவது என்று யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு செய்தி நம் எல்லோருக்குமே தெரிந்த செய்தி, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையேல் வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் நல்ல பேச்சுகள் பேச வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியிலே ஈமானோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். நல்ல பேச்சுகள் தம்முடைய வாயிலே வெளிவர வேண்டும், இது ஈமானுடைய அடையாளமாக சொல்லுகிறார்கள். அதிலும் குறிப்பாக முதலாவது நாம் ஈமான் கொள்ள வேண்டியது அல்லாஹ். அதே போன்று நாம் எல்லோருமே நினைத்திருக்கிறோம், அதன்படி வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நமக்கான ஒரு நாள் இருக்கிறது, இறுதி நாள். அதிலே நாம் மரணித்ததன் பின்னால் எழுப்பப்படுவோம். அதிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதிலேதான் நான் சுவர்க்கமா நரகமா, என்னுடைய தீர்ப்பு என்ன என்ற ஒரு நாள் வரும் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். அந்த அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் சம்பந்தப்படுத்தி நபிகளார் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த நாவுகள் என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் நம்முடைய நாவிலே இருந்து என்னதான் மொழிந்தாலும் அதனை இரண்டு வானவர்கள், ரகீப் அதீத் என்ற இரண்டு வானவர்கள் தம்முடைய தோல் புயங்களிலே இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதிலே யாரும் விதிவிலக்கடைந்து விட முடியாது, யாரும் பேசாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே சில ஆய்வுகள் சொல்லுகிறது, பசியோடு இருந்து தற்கொலை செய்தவர்களை விட தனிமையை அனுபவித்து தற்கொலை செய்தவர்கள் தான் அதிகமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமை ஒரு மனிதனை மிக கடுமையாக வாட்டும், அது தற்கொலைக்கு கூட கொண்டு செல்லும். ஆக குறைஞ்சது நாமளே சொல்வோம், பேச்சு துணைக்காவது அவர் இங்க வரட்டும், தனிமையா எனக்கு இருக்க முடியாது. எனவேதான் யாரும் இப்படியான அம்சங்களிலே இருந்து விடுபட முடியாது. நாம் பேசி பேசி நிறைய நேரங்களை எல்லாம் கழிக்கிறோம். நம்முடைய பொழுதுகள் எல்லாம் வண்ணமயமாக இன்பமயமாக பேசி பேசியே போகிறது. ஃப்ரீ நேரம் கிடைக்கிற பொழுது கோல் பண்ணி அல்லது சந்தித்து பேசுகிறோம். எனவேதான் இப்படியான எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாம் காட்டி தந்த ஒழுக்க வரம்புகளை நாம் பேண வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையில நான் ஒரு முஸ்லிம், நல்ல ஒரு முஸ்லிம் என்றால் என்னுடைய நாவின் மூலமாக, என்னுடைய கையின் மூலமாக அடுத்த மனிதன் அமைதி அடைய வேண்டும்.
நம்முடைய காதுகள்ல சில ஆட்கள்ல பேரை கேட்கலாம், சில ஆட்கள் சொல்லுவார்கள் அவனோட பேச முடியாது, அவனுடைய வாய் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் அவனுடைய வாயிலே இருந்து அழகான பேச்சுகள் வராது, வேற யாரையாவது கூட்டி வாருங்கள் பேசுவோம், அவரோடு எனக்கு பேசிவிட முடியாது என்று ஆரம்பத்திலே இருந்து கலந்து விடுகிற நபர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அடுத்த மனிதர் பேர் போனவராக இருக்கிறார். கெட்ட பேச்சுகளிலே அவருடைய பெயர் முதன்மைப்படுத்தப்படுகிறது. உண்மையான ஒரு மனிதன் என்றால் அவன் அடுத்த மனிதனுக்கு நலவு நாட வேண்டும், தன்னுடைய கையின் மூலமாக அவன் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதை விடுத்து அவனுக்கு அநியாயம் செய்வது, அவனுடைய பொருளை திருடுவது, இப்படி தன்னுடைய கையால் எப்படியான கெட்ட செயற்பாடுகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும். அதே போன்று அவன் பேச்சுகின்ற பேசுகள் ஒழுக்கமானதாக, இன்பமானதாக, அதிலே அன்பு கலந்த பேச்சாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் என்பவன் ஒரு ஈடேற்றம் அடைந்த உண்மை முஸ்லீமாக மாறிவிடுகிறான் என்பதை இந்த செய்தியிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய நாவை மறைத்து வாழ்கிறாரோ, அதாவது பேணி பாதுகாத்து வாழ்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை மறைக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யார் நல்ல நாவடக்கத்தோடு ஒழுக்கமான முறையிலே தன்னுடைய நாவை அமைத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவனுடைய குற்றம் குறைகளை ஏனைய மக்களை விட்டும் அல்லாஹு தஆலா மறைக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் எப்படியான ஒரு வெகுமதியை பரிசை நமக்கு தருகிறான் என்று பாருங்கள். நாம இன்னொரு மனிதர் நமக்கு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டால் நம்ம மேக்சிமம் நம்ம என்ன செய்வோம், அதை பாதுகாக்க ட்ரை பண்ணுவோம். நமக்கு அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குமாக இருந்தால் அதை பேணி பாதுகாக்க நம்ம மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள், யார் இந்த நாவை பேணி பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குற்றம் குறைகளை ஏனைய மக்களை விட்டும் பாதுகாக்கிறான் என்றால் எப்படியான வெகுமதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோருமே விரும்புவோம், நான் செய்கிற கெட்ட செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஏதோ ஒரு செயற்பாடு அடுத்தவர்களிடம் செல்லுகிற பொழுது நன்றாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். கெட்டதாக என்னுடைய பெயர் அவர்களிடம் போகிற பொழுது ஒரு வெட்க உணர்வை நாம் அடைந்து கொள்கிறோம், தலை குனிவு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நான் மறைக்க வேண்டுமா, நீங்கள் உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொல்லுகிறார்கள், யார் இரண்டு உதடுகளுக்கும் இடையிலே இருக்கிற அந்த நாவையும் தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த அகத்தையும் யார் பேணி பாதுகாக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வதற்கு நாம் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான ஒரு முன்மொழிவை வழங்குகிறார்கள். நீங்கள் இதனை பாதுகாத்து தந்தால் சுவர்க்கம் செல்வதற்கு நாம் பொறுப்பு என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள் என்றால் இது எந்த அளவு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுதும் விபச்சாரம் செய்யாமல் வாழலாம், இயலுமானவரை தன்னை அவர் பாதுகாத்து வாழலாம். ஆனால்
யாராவது இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது பேசாமல் யாராலும் வாழ முடியாது. இது அதைவிட கொஞ்சம் கடுமையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அதனால் தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ஆரம்பத்திலே கேட்டார்கள், அந்த செய்தியிலே நாங்கள் பேசுவதன் மூலமாக குற்றம் வைக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் சாதாரணமாக நாம் பேசுகிறோம், சில விடயங்களை நாம் பொருட்படுத்துவதே கிடையாது. அதே நேரம் தமக்கு யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், அந்த நேரத்தில் நான் செய்வது சரிதான் என்று சொல்லி சட்டத்திரணி போன்று வாதாடுகிறோம். அடுத்தவர்கள் ஏதாவது சொன்னால் அது பிழை என்று சொல்லி நீதிபதி போன்று நாம் தீர்ப்பு கொடுத்து விடுகிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாவுகள் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா வேளைகளிலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசுகின்ற பேச்சு வெளியே வருவதற்கு முன்னால் நாம் ஒரு அரசனாக இருக்கலாம். நம்முடைய பேச்சு வெளியே வந்து விட்டால் அந்த பேச்சுக்கு நாம் அடிமையாக மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய நாவின் மூலமாகத்தான் பொய் என்ற செயற்பாடு வெளியே வருகிறது. பொய் சொல்லுகிறோம், அதே போன்று புறம் பேசுகிறோம், கோல் மூட்டுவோம். இப்படி தன்னுடைய வாயின் மூலமாகத்தான் நிறைய கெட்ட செயற்பாடுகள் வெளியே வருவதற்கு இந்த நாவுகள் துணையாக இருக்கிறது. எனவேதான் எப்படி பார்த்தாலும் இதிலிருந்து விடுபடுகின்றது மிக கஷ்டமான ஒரு அம்சம்தான். எனவேதான் மனிதனாக படைக்கப்பட்டவர்கள் குற்றம் தவறு என்ற அம்சங்களுக்கு மத்தியிலே நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தப்பும் தவறும் செய்யாமல் யாருமே வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ் அன்பாளன், மன்னிக்க கூடியவன் என்று பல இடங்களிலே நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான். நாம் தெரிந்து கொண்டு தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்துவிட முடியாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நாம் தவறு செய்யலாம், ஆனால் செய்த தவறுக்கு உடனடியாக அல்லாஹ்விடம் நிவாரணம் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா தம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பதற்கு அவனே போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். சிலவேளை பரிகாசம் செய்யப்பட்ட சமூகம் பரிகாசம் செய்தவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அதே போன்று அந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். பரிகாசம் செய்யப்பட்ட பெண் பரிகாசம் செய்த பெண்ணை விட சிறந்த பெண்மணியாக அவள் இருக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் பழித்துக் கொள்ள வேண்டாம். அவனுடைய குறைபாடுகளை சொல்லி ஒருவர் ஒருவரை பழிக்க வேண்டாம். வலா தனாபது பில் அல்காப். பட்டப்பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம். நீங்கள் ஈமானுக்கு கொண்டதன் பின்னால், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் சொல்லப்படுகின்ற சொற்களில் மிக மோசமானது பட்டப்பெயர் சொல்வதாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் இவற்றுக்கெல்லாம் தௌபா செய்யவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறார். இந்த திருமறை வசனத்திலே ஒருவரை ஒருவர் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒருவரை ஒருவர் பழித்துக் கொள்ள வேண்டாம், பட்டப்பெயர் சொல்லி அடுத்தவரை அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஒழுக்கவியலை நமக்கு சொல்லித் தருகிறான். தம்முடைய பேச்சு எப்படியான ஒழுக்கங்களை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான். யாரும் விரும்ப மாட்டார்கள் என்னை அடுத்தவன் பரிகாசம் செய்ய வேண்டும், அப்படி நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். அடுத்தவன் பரிகாசம் செய்கின்ற அளவுக்கு யாரும் விரும்ப மாட்டார்கள் தன்னை அடுத்தவன் பழிக்க வேண்டும், எனக்கு அடுத்தாக்கள் பட்டப்பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று யாருமே விரும்ப மாட்டோம். மாறாக கோபப்படுவோம், அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஆனால்
அல்லாஹ் இந்த திருமறை வசனத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கவியலை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதன் சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஏசுவது பாவம் என்று சொன்னார்கள். எனவேதான் எனக்கு அடுத்தவர்கள் ஏச வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் விரும்ப மாட்டேன். என்னை போன்றுதான் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே விரும்புவார்கள். எனவே தக்க காரணமின்றி நாம் அடுத்தவர்களுக்கு ஏசிவிடக் கூடாது என்பதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது வலா யக்தப் பஅதுகும் பஅலா, உங்களில் ஒருவர் அடுத்தவரை பற்றி புறம் பேச வேண்டாம். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா, ஒருவர் மரணித்ததன் பின்னால் அவருடைய உடம்பை நீங்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? அது போன்றுதான் ஒருவரை மற்றவர் புறம் பேசுவது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் அதனை ஒருபொழுதும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அன்பாளனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி சூரத்துல் ஹுஜராத்திலே 12ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். ஒருவரை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தரை பத்தி பேச போடாது அப்படின்னா அவற்ற இருக்கிறது தானே நாங்க பேசுறோம், அவற்ற அந்த பண்பு இருக்குது, அதைத்தானே யா ரசூலல்லாஹ் நாங்க பேசுறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இருப்பதை பற்றி பேசுவதுதான் புறம். நீங்கள் இல்லாததை பேசுவீர்களாக இருந்தால் அவன் மீது நீங்கள் அபாண்டம் சுமத்து விட்டீர்கள், அவதூறு கட்டுவிட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள். என்றால் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்களாக நம்முடைய பேச்சிலே நாம் அமைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஏன் நாம் அவரை பற்றி பேச வேண்டும்? அவருடைய கட்ட அம்சங்களை பற்றி ஏன் பேச வேண்டும்? ஒருவருக்கு தெரிந்தால் அந்த செய்தியை அடுத்தவருக்கு சொல்லுகிற பொழுது அவர் மீதான கோபம், அவர் மீதான வெறுப்பு, அவர் மீது வைத்திருந்த மானம் மரியாதை எல்லாம் அப்படியே தவிடுபொடியாகி விடுகிறது. எனவேதான் இருப்பதை பற்றி பேசுவது கூட இஸ்லாம் தடை என்று சொல்லி இருக்கிறது. என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவருடைய மானத்திலே, அடுத்தவருடைய உரிமையிலே எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனைய மதங்களோ ஏனைய சம்பிரதாயங்களோ சொல்லாத அளவுக்கு இப்படியான ஒழுக்கவியல் சார்ந்த அம்சங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்றால் எந்த அளவு புனிதமான ஒரு மதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவு புனிதமான ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டு இப்படியான ஒழுக்க விழுமியங்களை நாம் பின்பற்றவில்லை என்றால் நம்முடைய நாவின் மூலமாக நாம் நரகம் செல்வதற்கு நாமே சாட்சியாளர்களாக அமைந்து விடுவோம் என்பது உறுதியாக இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நாவுகளை பேணி பாதுகாத்த மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த நாவுகளை பேணி பாதுகாப்பது சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய சில எச்சரிக்கைகளை இந்த இடத்திலே ஞாபகம் மூட்டலாம் என விரும்புகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், யார் கோல் மூட்டி திரிகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கோல் மூட்டுவது என்றால் அவர் சொன்ன செய்தியை இவரிடம் போய் சொல்வது, மீண்டும் இவர் சொன்ன செய்தியை அவரிடம் கொண்டு போய் சொல்வது. இன்று நிறைய சகோதரர்களுக்கு மத்தியிலே, பெற்றார் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, நிறைய குடும்பங்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஒரு மிக மோசமான அல்லது நிறைய நபர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டு பண்ணுகின்ற, நிறைய நபர்களுடைய குடும்பத்திலே விரிசலை ஏற்படுத்திய ஒரு செயற்பாடுதான் இந்த கோல் சொல்லுதல் என்ற ஒரு செயற்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இதிலே முழுமூச்சாக ஈடுபடுகிறார்களோ இவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகளார் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே, இன்னமின் ஷர்ரின் நாஸ், மனிதர்களிலே மிகவும் கெட்டவர்கள் இரண்டு முகங்களை உடையவர்கள். இவர்களோடு இருக்கிற பொழுது ஒரு முகத்தோடு இருப்பார்கள், இங்கிருந்து சென்று அடுத்த நபரோடு இருக்கிற பொழுது இன்னொரு முகத்தோடு அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். இரண்டு நபர்களிலும் இரண்டு முகங்களோடு வாழ்வார்கள். இவர்கள்தான் மனிதர்களிலே மிகவும் கெட்டவர்கள் என்று சொல்லி இந்த கோல் சொல்கின்ற விடயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே, அல்லாஹ்வுடைய அடியார்களில் மிகவும் கெட்டவர்கள் கோல் சொல்லி திரிபவர்கள், நண்பர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவர்கள். பாருங்கள், இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களில் கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நாம் எல்லோருமே அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இன்னொரு செய்தியிலே மனிதர்கள் என்று வந்தாலும் இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று வருகிறது. ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அடிமை என்று வாழ வந்தவர்கள் நாம். அப்படி அல்லாஹுக்கு என்று வாழுகின்ற மனிதர்களில் மிக மோசமானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்றால் அதற்கு காரணமாக நம்முடைய நாவு அமைந்து விடுகிறது. நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தி, நபிகளார் மக்பராவுக்கு செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இரண்டு நபர்களுக்கு நபிகளார் ஈச்சமட்டையை கிழித்து குத்துகிறார்கள். ஒருவர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர், அடுத்தவர் கோல் மூட்டி திரிந்தவர். பாருங்கள், அவருக்கு கடுமையான வேதனை செய்யப்படுகிறது. அவருடைய வேதனை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகளார் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருக்கான தண்டனை இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு செய்தியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களிலே அல்லாஹுக்கு மிகவும் கோபமான மனிதர் யார் என்றால் அதிகமாக தர்க்கம் செய்பவர். ஏதாவது சொன்ன கேட்டுட்டு போக மாட்டார், எப்பயும் லோட்டம் கதைப்பார், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றுதான் வாதாடுவார், தான் செய்ததுதான் சரி, நான் செஞ்சால் சரியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு விதமான கர்வ உணர்வோடு நடப்பார். இவர் அல்லாஹுக்கு மிகவும் கோபமானவர். இவரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், கோபப்படுகிறான் என்ற செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அமைதியை எல்லோரும் விரும்புகிறோம். அன்பான பேச்சு பேச வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். திருமண பேச்சுகள் நடக்கிற பொழுது நாமே சொல்வோம், அந்த மணமகள் அமைதியானவள், அந்த மணமகன் அமைதியானவன், நல்ல ஒழுக்கமானவனை நாம் மணமகனாக, ஒழுக்கமான பெண்ணை மணமகனாக நாம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுவோம். நாமும் அதற்கு உரியவர்களாக அமைய வேண்டும்.
அடுத்தவர்களை மாத்திரம் அப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என்ற உணர்வு நமக்கு வந்துவிடக் கூடாது. எல்லோருமே சாந்தமான பேச்சு, அமைதியான பேச்சு இருந்தால் பாராட்டுகிறோம், அவனை நாம் பெருமையாக அடுத்தவர்களிடம் சொல்லுகிறோம். ஏன் நாம் அந்த இடத்திற்கு வந்துவிடக் கூடாது? எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம், அங்கே பேசப்படுகின்ற பேச்சுகள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அவர்கள் விரும்பிய பேச்சுகளாக இருக்கிறதா அல்லது ஷைத்தானுக்கு விருப்பமான பேச்சுகளாக இருக்கிறதா என்பதை நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் அடிக்கடி நாம் கேட்கின்ற கேள்வியாக இந்த கேள்வி அமைந்து விட வேண்டும். எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. எனவே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த நாவை பேணி பாதுகாத்த மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்க வேண்டும். நம்முடைய நாவின் மூலமாக நிறைய நன்மைகளை சம்பாதித்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.